ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். அதுக்கு வந்து முதல்ல நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சம் பழத்துலேருந்து எடுத்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கீரை, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் மினிமம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு 2 பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்கு, 4-5 மிளகு, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு கை அளவுக்கு புதினா இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி அது நல்லா கொதிக்கும் போது இந்த ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து 1 கப் அரிசி தான் எடுத்துருக்கேன், பாஸ்மதி அரிசி. அது 1/2 மணி நேரம் ஊற வச்சது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாதத்தை நல்லா வேக விடுங்க. சாதம் வந்து இதுக்கு 3/4 பதம் தான் வேகணும், ஏன்னா நம்ம தம் போட போகிறதுனால 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா வந்து இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த சாதத்தை. பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். புரிஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க சிக்கனை. நீங்கள் இந்த வேக வைக்கிற டைமில் சிக்கன்லேருந்து வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி அது நல்லா குக் ஆகிடும். $75% குக் ஆனால் போதும். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை அப்படியே லேயர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்போஸ் நிறைய அரிசி நிறைய சிக்கன் எடுத்திங்கனாக்கா சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிரேவி போட்டால் அதுக்கு மேலே ரைஸ் போடலாம். பட் நான் இன்றைக்கி 1 கப் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் அரிசியை மொத்தமாக கொட்டிட்டேன். சாதத்துக்கு மேலே ஒரு கை அளவுக்கு புதினா கீரை, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதுதான் இது பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பும் அப்படியே போட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கேசரி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து 1/4 கப் தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த சாதத்து மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இது எதுக்காகன்னு சொன்னால் வந்து இந்த கலருக்காக. அது மட்டும் இல்லாமல் ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் பொசன்னு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு வச்சுட்டு அந்த ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பொருள் தூக்கி வச்சுருங்க. இதை எப்படியே மூடி போட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரைஸ் வந்து எப்படி நல்லா குக்காக இருக்குன்னு. அப்போ வந்து அரிசியை உடச்சிடாம ஜென்டிலாக அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டி சிக்கன் தம் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.